சமீபத்தில் தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டான கேள்வி, யார் அப்பன் வீட்டு காசு? ஆனால் இதை தொடங்கி வைத்த உதயநிதியால் திமுகவுக்கே ஆப்பாக முடிந்திருக்கிறது இந்த விவகாரம். சார், சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன ஏடிஎம்மா, இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டோம். அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. மத்திய அரசை பார்த்து நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம் என்று தைரியமாக கேட்க தெரிந்த உதயநிதிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தமிழக அரசை பார்த்து உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்டோம் என்று புலம்பிக் கொண்டிருப்பது புரியவில்லை. 40 கோடி ரூபாயில் ஃபார்முலா கார் ரேஸ், யார் அப்பன் வீட்டு காசு? கருணாநிதிக்கு பேனா சிலை, யார் அப்பன் வீட்டு காசு? ஈரோடு இடைத்தேர்தலில் ஓட்டுக்கு 2000 ரூபாய், யார் அப்ப வீட்டு காசு? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல எந்த வசதியும் செய்யாம உங்க அப்பா பேரை மட்டும் வச்சுக்கிட்டீங்க, யார் அப்ப வீட்டு காசு? கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்துனீங்க, யார் அப்ப வீட்டு காசு? செஸ் ஒலிம்பியாட் நடத்துனீங்க, யார் அப்ப வீட்டு காசு? உலக முதலீட்டாளர் மாநாடுன்னு நடத்தி உள்ளூர்காரங்களை மட்டும்தான் கூட்டி வந்தீங்க, அது யார் அப்ப வீட்டு காசு? சனி பெயர்ச்சிக்கு அடுத்த நாளே புதுசா கருப்பு கலர் கார் வாங்கி இருக்கீங்க, யார் அப்ப வீட்டு காசு? இலாக்கா இல்லாத மந்திரிய அரசு சம்பளம் கொடுத்து புழல் சிறையில வச்சிருக்கீங்க, யார் அப்ப வீட்டு காசு? இத்தனையும் ஏன் இதுக்கு மேலையும் செய்யு மக்களை வச்சு செய்யறீங்களே, இதெல்லாம் யார் அப்ப வீட்டு காசுங்க? இதுக்கு இவ்வளவு செய்வீங்க, காசை வீணடிப்பீங்க, ஆனா வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெறும் 6000 ரூபாயத்தான் தருவீங்களா? யார் அப்ப வீட்டு காசை கேட்கிறாங்க மக்க? பொங்கல் பண்டிகைக்கு 5000 கொடுக்க வேண்டியதுதானேன்னு அன்னைக்கு கேட்டுட்டு இன்னைக்கு வெறும் 1000 ரூபாயை மட்டுமே கொடுத்து ஏமாத்துவீங்க, யார் அப்ப வீட்டு காசை கேட்கிறாங்க மக்கள்? தமிழக மக்கள் செலுத்தும் வரி பணத்தை தமிழக மக்களின் துயர் துடைக்க தரம் மறுக்கிற அராஜக திமுகவை, தமிழக மக்களோட வரி பணத்தை கொள்ளையடிச்சு சொத்துக்களா குவிக்கிற வசூல் ராஜா திமுகவை பார்த்து மக்கள் தான் நீங்க நடத்துறீங்களே ஆட்சி, அது யார் அப்ப வீட்டு காசுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.